எல்லாம் பெரிய பெரிய பில்டிங்காக இருக்கா, அதனால் அது தெரிய மாட்டேது. கரெக்டாக ஆந்திராக்குள்ளே என்ட்ராக போகிறோம். ஃபுல்லாக அடித்து உடச்சிட்டு இருக்காங்க. ஃபுல்லாக க்ரெயின் ஜேசிபிலாம் உள்ளே நிற்குது. ஓரளவுக்கு ஆவரேஜாக உழுது தண்ணி. ஓகேவா? அந்த பையன் பாருங்களேன், கேமராவை பார்த்துட்டு திரும்பிக்கிறான். இப்போ பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஐ ஹோப் யூ கைஸ் ஆல் ஆர் டூயிங் அப்சல்யூட்லி ஃபைன். இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா May 7th. இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 4:15 ஆகுது. ஒரு 4:30 போல் நானும் எங்கள் ஏரியா லோக்கல் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஒரு சப்ஸ்கிரைபரும் கூட வராரு. எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சித்தூர். சப்ஸ்கிரைபர் ஆக்சுவலாக வரேன்னு சொல்லியிருந்தாரு. அவர் வந்தாருன்னா ஓகே, அப்படி இல்லைன்னா இங்கேருந்து வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 5 பேர் இல்லை 6 பேர் 3 பைக்கில் போகிறோம். சித்தூர்கிட்ட வந்து ஒரு 3 ஃபால்ஸ் பார்த்து வச்சுருக்காங்க. ஸோ காலையிலே போயிட்டு 3 ஃபால்ஸில் வந்து இன்றைக்கி 2 ஃபால்ஸ் பார்த்துட்டு நாளைக்கு மார்னிங் வந்து ட்ரெக்கிங் பண்ணிட்டு போயிட்டு ஒரு ஃபால்ஸ் போகிற மாதிரி இருக்குமா. அதை வந்து நாளைக்கு 8th நாளைக்கு காலையில் போயிட்டு அதை ட்ரெக்கிங் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லஞ்ச் அங்கே ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ லஞ்சும் அங்கே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே சுற்றிட்டு வர வேண்டியதான். இதுதான் ஆக்சுவல் பிளானு. ஸோ இன்றைக்கி 7th 8th 2 நாள் ட்ரிப் இது. ஓகேவா? ஆக்சுவலாக கிட்ட தான் 120 கிலோமீட்டருக்குள்ளே தான் வருது. ஸோ அது வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்படி பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி நாளைக்கு 2 நாள் அப்படி ஒரு நைட் ஸ்டே பண்ணி வர்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. சரி பார்ப்போம், அப்படியே கிளம்பி போகலாம். சரி போய்ட்டாருமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வண்டி வாம போட்டோம். நான் காலையிலேயே எழுந்திரிச்சு எல்லாத்தையும் அப்படியே லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிகிட்டு இருந்தேன். எங்கள் அம்மாவும் எழுந்திரிச்சு வெளியே வந்துட்டாங்க. ஓகே, இப்போ இந்த கேட்டை மட்டும் நம்ம பூட்டிட்டு நேராக அந்த பசங்க வீட்டுக்கிட்டே வர சொல்லிட்டாங்க. அதனால் நம்ம பூட்டிட்டு கருப்பா ஏ காலங்காத்தில் ஊழ விட்டுருக்காயா. லெட்ஸ் கோ. கருப்பா டாட்டா. ஏய் நீ என்னடா காலங்காத்தால் இப்படி முழிச்சிக்கிட்டு இருக்க? ஓகே போகலாம். அப்படியே ரொம்ப கிட்டங்க. இது பேர் ட்ரிப்பு கிடையாது, சும்மா தடிக்கி விழுந்தா போயிட்டு ஒரு டிஸ்டன்ஸ் தான் நமக்கு. சரி அப்படியே போவோம் பசங்க கூட அப்படியே ஜாலியாக. ஓகே இப்போ கிளம்பியாச்சு. பைபாஸில் வந்து எல்லாம் மீட் பண்ணிட்டோம். FC25யும் என்டார்க்கும் வந்திருக்கு கூட. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபரு அவரை காணோம், அவர் வரலன்னு நினைக்கிறேன். ஸோ நான் காலையில் அவருக்கு ஃபோன் பண்ணி நான் டிஸ்டர்பும் பண்ணல. ஏன்னா அவர் வந்து நான் வர்றதா இருந்தால் கண்டிப்பாக நான் ஸ்ட்ரைட்டாக வந்துடுறேன் டோல்கேட் கிட்ட அப்படின்னாரு. இல்லைன்னா நான் வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லைன்னாரு. சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ 4 பேர் இருக்காங்க, 4 பேர் கூட அப்படியே போக வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம திருவள்ளூர்கிட்ட வந்தாச்சு. சன்ரைஸ் வந்து இவ்வளோ நேரம் அப்படியே அந்த க்ளவுட்ஸுக்கு கீழே இருந்தார். இப்போ அழகாக நல்லா ஒரு சூப்பர் ஆரஞ்சு கலரில் நல்லா நறுக்குன்னு இருக்குது. ஏன்னா ஆக்சுவலாக நாங்கள் வந்த ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சன்ரைஸ் எங்களால் பார்க்கவே முடியாமல் போச்சுங்க. இந்த சைடில் பாருங்கள், அந்த ஆரஞ்சு கலர் தெரியும் பாருங்களேன், தெரியுதா? எல்லாம் பெரிய பெரிய பில்டிங்காக இருக்கா, அதனால் அது தெரிய மாட்டேது. இப்போ வீட்டிலேருந்து கிளம்பி கரெக்டாக 36 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருக்கோம். இன்னும் வந்து ஒரு 75 கிலோமீட்டர்ஸ் கிட்டே போகணும். இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர்ஸில் இது வந்துடுங்க. 25 கிலோமீட்டர்ஸில் ஊத்துக்கோட்டை வந்துடும்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சு இந்த ரூட்டில் வண்டி ஓட்டி. ரொம்ப நாள் இல்லை, ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே பாருங்கள் ஆரஞ்சு கலர் சூப்பராக தெரியுது. சரி ரைட், வேறு எங்கேயாவது கொஞ்சம் இங்கே அவுட்டரில் போயிட்டு எங்கேயாவது இருந்து ஒரு 2-3 ஃபோட்டோஸ் எடுப்போம். ஓகே, இன்றைக்கி ரைடில் இதுதான் ஃபஸ்ட்டு டோல் பிளாஸா, திருப்பதி திருத்தணி சென்னை. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆந்திராக்குள்ளே என்ட்ராக போகிறோம். இதான் அந்த செக் போஸ்ட். இப்போ தாண்டியாச்சுன்னா அசால்ட்டு கால் வச்சுட்டான்டா ஆந்திராக்குள்ளே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே பொறுமையாக மறுபடியும் விட்டிட்டு போக வேண்டியதான். இன்னும் ஒரு 25 கிலோமீட்டர்னு சொன்னாங்க, மேப் போட்டிருக்காங்க ஃப்ரெண்டில் பசங்க. 25 கிலோமீட்டர்னால் இப்போ வந்து 85 ஓடி இருக்கா, அப்போ வந்து 110 கிலோமீட்டர். ஓகே ஆமாம், இந்த ரைட் சைடில் ஒரு மலை ஒன்று இருந்ததுங்க. அது மேலே உச்சியில் தனியாக ஒரு கல் இருக்குது பார்த்தீங்களா, அதை தெரிதா பாருங்கள், அதை பாருங்கள். மேலே தனியாக ஒரு கல் இருக்கிற மாதிரி இருக்குது அந்த இதில். இங்கே பாருங்கள், மறுபடியும் காட்டுறேன், தெரிதா? ஸோ அந்த மலை தான். மேலே ஏதோ துண்டாக ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு கல் இருக்குது. ஆக்சுவலாக இந்த ரோட்டில் தான் வந்துட்டு நம்ம ஆக்ட்ரஸ்ஸு ரோஜா இருக்காங்கல்ல, அவங்க வீடு வந்து இங்கே தாங்க ஏதோ ஒரு சரௌண்டிங்கில் வரும். நான் முன்ன வர சொல்ல பார்த்துருக்கேன். இந்த வாட்டி வந்து போக முடியுதான்னு பார்ப்போம் அந்த சைடு. ஆக்சுவலாக இந்த பைபாஸ்லேயே தான் ஒரு சந்து மாதிரி வரும். அந்த சந்தில் தான் அப்படி உள்ளே ஸ்ட்ரைட்டாக போனாங்கன்னா அவங்க வீடு தான் ஸ்ட்ரைட்டாக. ஐயோ, இந்த கோப்ரோவோட பெரிய தொந்தரவாக இருக்குங்க. நான் சொன்னேன்ல, அவங்க ரோஜா அவங்க வீடு அது இருக்குது பார்த்தீங்களா, அந்த லெஃப்ட்டு அந்த பேரிகார்டெலாம் தாண்டினோடனே அந்த லெஃப்ட்டில் உள்ளே போனோன்னா அவங்களோட வீடு வரும் ஸ்ட்ரைட்டாக. ஸோ அவங்களோட பேனர் தான் அங்கே ஃபுல்லாக வச்சுருக்காங்க.
ரைட், நம்ம என்ன ரிட்டன் வர சொல்ல வேணா அந்த சந்தில் போய் பார்க்கலாம். ஆனால் விட மாட்டாங்க, மினிஸ்டர் ஆச்சே. அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே பிளாக் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. ஆனால் ரீசெண்டாக இப்போ ஒரு 2 டேஸாக 3 டேஸ் பிஃபோர் தாங்க யூடியூப்பில் வந்து அவங்க வீடு பார்த்தேன். சூப்பராக கட்டியிருக்காங்க வீடு, சான்ஸே இல்லை. இப்போ நான் வந்து புது வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறேன். ஸோ அது வந்து ஒரு சின்ன ஏரியாவுக்குள்ளே ஒரு 1300 ஸ்கொயர் ஃபீட்டு ட்ரிப்ளெக்ஸ் கட்ட போகிறேன். ட்ரிப்ளெக்ஸில் வந்து ஃப்ரண்ட் எலிவேஷன்லாம் பயங்கர டிசைனாக பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அதான் அது இன்னொரு 3 to 4 monthஸில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஸ்டார்ட் ஆகிடும். அதே மாதிரி அங்கே இப்போ இருக்கிற வீடை வந்து டெமாலிஷ் பண்ணிட்டு தான் அதில் கட்ட போகிறோம். ஏன்னா அந்த வீடு வந்து ரொம்ப ஓல்ட் ஆகிடுச்சு, நிறைய இடத்துல லீக்கேஜ் ஆக ஆரம்பிச்சிச்சா. அதனால் அந்த வீடை ஃபுல்லாக டெமாலிஷ் பண்ணிட்டு அந்த இடத்துல வந்து சூப்பராக ஒரு ஃபேன்சியாக ஒரு வீடு கட்ட போகிறேன். ஓகே, நான் அந்த டெமாலிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டோட டூர் வந்து உங்களுக்கு நான் காட்டிடுறேன். இது வரைக்கும் நான் ஹவுஸ் டூரே நான் போட்டதில்லை, கண்டிப்பாக அதை ஒரு நாள் போட்டுடுறேன். ஓகேவா? இந்த மலையை பார்த்தீங்களா? இந்த மலை வந்து என்னோடய பழைய வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், நல்லா பயங்கர பெருசாக இருந்தது. இப்போ ஃபுல்லாக டெமாலிஷ் பண்ணிகிட்ருக்காங்க, ஃபுல்லாக அடித்து உடச்சிட்டு இருக்காங்க. ஃபுல்லாக க்ரெயின் ஜேசிபிலாம் உள்ளே நிற்குது. அந்த பாருங்கள், அந்த சைடு ஃபுல்லாக அடித்து உடச்சிட்டு இருக்காங்க. அநேகமாக இதை கொஞ்ச நாளில் இதை ஃபுல்லாகவே வந்து காலி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் இந்த மலையை. ஆக்சுவலாக ஆனால் அதை உடைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பார்த்தீங்களா இந்த மலை பாருங்கள், அப்படியே கல் அடிக்க வச்ச மாதிரி இருக்குது. ஆனால் இது வந்து ஒன்றும் ஷேப் இல்லாத மாதிரி இருக்கா, அதனால் இதை காலி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து அப்படியே வச்சுருப்பாங்க. இது வந்து அப்படியே ஒரு ஃபேன்சி ஐட்டம் மாதிரி இருக்குது இந்த மலை. ஒரு 5-6 கல் அப்படியே அப்படியே பெரிய கல் நிற்பாட்டி வச்ச மாதிரி இருக்குது. புத்தூர் வந்தாச்சு. மெயின் ரோட்லேருந்து இங்கே உள்ளே கட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே இதை பாருங்கள், இங்கேயே ஒரு போர்டு வச்சுருக்காங்க, புத்தூர். புத்தூர் கட்டு போட்டு விட்றலாமா பசங்களுக்கு? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கோனே ஃபால்ஸ்க்கு வந்திருக்கோம். கைலாஷ் கோனே ஃபால்ஸ். ஓகே, இந்த ஃபால்ஸை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு தான் அடுத்த ஃபால்ஸுக்கு போகிறோம். ரைட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கோனே ஃபால்ஸ் கிட்ட வந்தாச்சு. இப்போ உள்ளே என்ட்ரி பண்ணணும்ல? என்ட்ரி இல்லையா? சரி, தெரில. 10 ரூபாவா என்ட்ரி? ஓகே, 10 ரூபா என்ட்ரியா? சரி வாங்க உள்ளே போய்ட்டு தண்ணி எவ்வளோ வருதுன்னு போய் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கோனே ஃபால்ஸ் கிட்ட வந்தாச்சு. ஸோ அங்கே தான் என்ட்ரன்ஸு. ஸோ இவ்வளோ தூரம் படிக்கட்டு ஏறி வந்திருக்கோம். தண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓரளவுக்கு ஆவரேஜாக உழுது தண்ணி. ஓகேவா? ஸோ இப்போ வந்து பசங்க எல்லாம் பின்னாடி ரெடி ஆகிட்டாங்க. போயிட்டு அங்கே போயிட்டு ஒரு குளியில் போட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், போய் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சு அதுக்கப்புறம் இன்னொரு ஃபால்ஸ் போக போகிறோம். இப்போ வந்து மேலே போய் குளிக்க வேண்டியதான். தண்ணி ஓரளவுக்கு நல்லா வருது. ஓகே, சரி மேலே போய்ட்டு ஒரு குளியில் போட்டு நம்ம கிளம்புவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கோனே ஃபால்ஸில் குளிச்சாச்சு. அப்படியே ஈர சாக்ஸோடு தான் இப்போ அடுத்த ஃபால்ஸுக்கு போகிறோம். அடுத்த ஃபால்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போமா? அது இங்கேருந்து இன்னொரு 10 கிலோமீட்டர்ஸான். ஸோ இந்த ஏரியா லோக்கல் பையன் முன்னாடி போகிறான். ஸோ நாங்கள் அவங்கள அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போக வேண்டியதான். இங்கேருந்து வந்து கரெக்டாக 10 கிலோமீட்டர்னு சொன்னான் அந்த பையன். ஸோ நம்ம வந்து போய் பார்ப்போம். ஏன்னா இங்கே தண்ணி நல்லா உளுந்துதுங்க, நல்லா ஃபோர்ஸாக டங்குன்னு அடிச்சிட்டு கிடந்தது. இப்போ அடுத்த ஃபால்ஸை போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. நீங்கள் வந்து கோனே ஃபால்ஸுக்கு வந்தீங்கன்னா வந்துட்டு சாக்ஸ் எடுத்துன்னு வரல, டவல் எடுத்துன்னு வரல அப்படின்னு சொல்லி வருத்தமே பட தேவையில்ல. ஏன்னா ஃபால்ஸுக்கு பக்கத்துலேயே வந்து 2 கடை இருக்குது. அங்கே சாக்ஸு டவல் எல்லாமே வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து பெட்டி கடை மாதிரி ஒரு 3-4 கடை இருக்குது. அதே மாதிரி ஒரு டிஃபன் கடையும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட உங்களுக்கு அங்கேயே எல்லாமே கிடச்சிரும். ஓகேவா? ஆனால் நாங்கள் இப்போ பிரேக்ஃபாஸ்ட் எங்கே சாப்பிட போகிறோம்னா கொஞ்சம் வெளியே போயிட்டு அந்த பையனுக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு ஹோட்டல் இருக்கான். ஸோ அந்த ஹோட்டலில் போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு தான் அடுத்த ஃபால்ஸ் போக போகிறோம். ஓகேவா? நீங்கள் வந்தீங்கன்னா டவல் சாக்ஸு எதுவுமே அதை பற்றி கவலையே பட தேவையில்லை. இங்கே வந்தீங்கன்னா அழகாக ஒரு 100 ரூபா கொடுத்தா ஒரு சாக்ஸு ஒரு டவல் கொடுத்துட்றாங்க. ஓகே, ஒரு வழியாக ஃபஸ்ட்டு ஃபால்ஸில் குளிச்சுட்டு நல்லா பசியோடு எல்லோரும் வந்தாச்சு ஹோட்டலுக்கு. ஹோட்டல் பேர் என்னன்னு தெரிலங்க, என்னமோ ஸ்ரீலக்ஷ்மி ஹோட்டல் கண்டுபிடிச்சிட்டேன். சரி, தோசை பூரி மட்டும்தான் இருக்கான். நம்மளோட ஃபேவரட் பூரி இருக்குது, அதை சாப்பிட்டு நம்ம அடுத்த ஃபால்ஸுக்கு ஓடுவோமா? இப்போ பார்த்தீங்கன்னா டிஃபன் முடிச்சாச்சு. இப்போ அடுத்தது எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃபால்ஸுக்கு போகிறோம். பட் ஆனால் அந்த ஃபால்ஸில் தண்ணி வராதான், அந்த குட்டை மாதிரி இப்படி தேங்கி இருக்குமா, அதில் குளிக்கலாமா, நல்லா ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்குமா. ஸோ இப்போ அந்த இடத்துக்கு தான் போகிறோம். அந்த இடத்துக்கு போகிறதுக்கு வந்து கொஞ்சம் தூரம் தான் தார் ரோடு இருக்குமா, அப்புறம் வந்து ஒரு மாதிரி மண் ரோடு இருக்குமா. சரி, அந்த மண் ரோட்டில் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். கோனே ஃபால்ஸ்லேருந்து குளிச்சுட்டு வந்து அந்த சாக்ஸு எல்லாம் ஈரத்தோடு காஞ்சே போச்சுங்க அடிக்கிற வெயிலில். இதில் வந்து இப்போ குளிச்சுட்டு சாப்பாடு இங்கேயே வந்துடும், அந்த பையன் போய் எடுத்துகிட்டு வந்துடுவான். ஸோ ஃப்ரண்ட்டில் எஃப்ஜி ஓட்டுறான்ல அந்த பையன் வந்து அவங்க வீடு இங்கே தான் இருக்குது. ஸோ இந்த ரோடுக்கு அப்படியே பேரலாக பேக் சைடு அதில் போயிட்டு அவன் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துடுறான்னா. இப்போ டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 11 o'clock ஆகுது.
ஒரு 1 o'clock சாப்பாடு வந்துடும். ஸோ இங்கே ஒரு 2 hours 3 hours குளிப்போம்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அந்த பையன் பாருங்களேன், கேமராவை பார்த்துட்டு திரும்பிக்கிறான். இப்போ பாருங்கள். கேமராவை பார்க்குறான், டக்குன்னு திரும்பிக்கிறான். அப்புறம் நல்லா சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். சரி, ஓகே, வாங்க நான் மேலே போய்ட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து அந்த தார் ரோட்லேருந்து நார்மலாக இந்த மண் ரோட்டுக்கு வந்தாச்சு. வண்டி டயர் இருக்கிற கண்டிஷனுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டு இதை தாண்டியாச்சுன்னா கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். இல்லை பஞ்சர் ஆச்சு, இந்த வெயிலில் உட்காந்து தான் நான் பஞ்சர் போடுற மாதிரி ஆகிடும். ஆனால் ரோடு ஆஃப் ரோடிங் மாதிரி தான். பட் ஆனால் வந்து ரொம்ப மேடு பள்ளம் இல்லை, லைட்டாக தான் ஏறி இறங்குது இந்த மாதிரி. சரி, இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் கிட்ட போகணுன்னு சொல்லியிருந்தாங்க. பார்ப்போம் இன்னும் எவ்வளோ தூரம் போகணுன்னு தெரில. நம்ம அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு பெரிய பாறை மாதிரி இருந்தது. அந்த பாறையை ஏறி வந்தோம். ஸோ வந்தோடனே ஃப்ரண்ட்டில் வந்து இந்த குட்டை மாதிரி தேங்கியிருக்கு. இப்போ இதுதான் வந்து கொஞ்சம் மோசமாக இருக்கும் போல் ஏறுறதுக்கு. இந்த ரோடெலாம் நம்மளுக்கு தாக்கு பிடிச்சிட்டு போயிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏய் கண்குட்டி, மணல் நிறையா இருக்குங்க. ஏய் நான் வாட்டர் கிராசிங்லாம் இருக்குப்பா பாருங்க, வாட்டர் கிராசிங். டேய் நீ என் கேமராவே மறைச்சிடுறியாடா ஃபோன் எடுக்கிறேன்ட்டு. ஓகே, அப்படியே எடு. ஓகே, வாட்டர் கிராசிங்கு. எல்லாம் லடாக்கில் வாட்டர் கிராசிங் பண்ணுவாங்க, நாங்கள் ஆந்திராவில் வாட்டர் கிராசிங் பண்ணிகிட்ருக்கோம். இது நல்ல ரோடாக இருக்குப்பா, அந்த ரோட்டில் போயிருக்கலாமோ. ஆனால் குளிக்கிற இடம் எங்கேன்னு தெரியல. அந்த பையன் தான் கூட்டின்னு போயிட்டுருக்கான் ஃப்ரண்ட்டில். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் இந்த ரோட்டில் வந்து இன்னும் ஒரே ஒரு 2 வீலர் தாங்க முன்னாடி போயிட்டுருக்கு. ஒரு அப்பாச்சி ஒன்று போயிட்டுருக்கு. வேறு இது வரைக்கும் ஒரு வண்டி இன்னும் நாங்கள் பார்க்கல இந்த ரோட்டில். ஆல்மோஸ்ட் வந்தாச்சு, ஒரு 2.5-3 கிலோமீட்டர் கிட்ட வந்தாச்சு. இன்னும் எவ்வளோ தூரம்னு தெரில. ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு செக் போஸ்ட் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ செக் போஸ்ட்டில் என்ன கேட்குறாங்கன்னு தெரில. என்ட்ரன்ஸ் மட்டுமா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைங்க, பார்த்துட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றும் இல்லை. என்னென்னா வந்து ஜஸ்ட்டு டிக்கெட் ஒரு வண்டிக்கு வந்து 10 rupees. ஸோ 3 பைக்கு 30 rupees. காசை கொடுத்துட்டு அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். ஓகே, ரைட் போகலாம். பார்த்தீங்களா, அப்போ இங்கேயும் வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அடிக்கடி டூரிஸ்ட் வர்றதுனால இங்கே ஒரு கட்டையை போட்டு கலெக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பண்ணுறது, எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் 10 ரூபா கலெக்ஷன் பண்ணுற வரைக்கும் பிரச்சனை இல்லைங்க. இந்த பசங்க அதுக்குள்ளே எங்கே போனானுங்க? நான் காசு கொடுக்குறக்குள்ள ஃப்ரண்ட்டில் போயிட்டானுங்களா? ஆமாங்க, நம்ம மட்டும் தனியாக போயின்ட்டுருக்கோம். ஐயோ, மாங்காவா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பேக்கில் பாருங்களேன் எப்படி இருக்குது. ஃபுல்லாக 2 சைடும் மாமரம் அப்படியே ஃபுல்லாக மறைச்சிட்ருக்குங்க. ஆனால் சரியான மாங்காய் தோப்புங்க. ஃபுல்லாக கிளிமூக்கு தான். ஆனால் இந்த ரோட்டில் தொங்குறதெல்லாம் இப்படி வர்றவங்க அப்படியே அறுத்துட்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். மற்றபடி இந்த வேலிக்கு உள்ளே இருக்கிறதுல மட்டும்தான் மாங்காய் இருக்குது. மரம் இந்த சைடு வெளியே வருதுல்ல, இந்த மரம் வெளியே வர்ற இடத்துலலாம் எதுலேயுமே ஒரு மாங்காய் பிஞ்சு கூட இல்லை. எல்லாத்தையும் அப்படியே பிச்சுட்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் ஃபுல்லாக கிளிமூக்கு தாங்க தோப்பு. பாருங்கள், என்னமோ காட்டுக்குள்ளே பயங்கரமாக போயிட்டுருக்க மாதிரி போயின்ட்டுருக்கு ரூட்டு. எப்போ தான் போய் டெஸ்டினேஷன் சேர போகிறோன்னு தெரில. இதை பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஏதோ அமேசான் காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குங்க. இந்த டிஸ்கவரி சேனல்லாம் அமேசான் காட்டுக்குள்ளே போனால் எப்படி இருக்கும், அந்த இதெல்லாம் காட்டுவாங்களே வீடியோ, அந்த மாதிரி இருக்குங்க. ஃபுல்லாக புதராக செடி இருக்குது. இதில் என்றைக்கு போய் சேர்றதுனே தெரில. இதுண்ணா வண்டிக்கார் எங்கே போகிறார்? வண்டிக்கார் பார்க்கிங்க்கு போகிறார். 2 வீலர் பார்க்கிங்லாம் இது இருக்குங்க. ஸோ நிறைய 2 வீலர்ஸ் நிற்குது. அநேகமாக நிறைய பேர் குளிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். தெரில, பார்ப்போம். இங்கே ஒருத்தர் ஃபோட்டோ எடுக்கிறாரு. ஃபால்ஸில் இங்கேருந்து தண்ணி தெரிதா தெரியலையே, ஏதோ குட்டை மாதிரி தான் இருக்கும்னாங்க. இங்கேருந்து ஃபோட்டோலாம் எடுக்கிறாரு. கோயில் ஃபோட்டோ எடுக்கிறாரா? ஓகே, சரி வாங்க மேலே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஆஃப் ரோடிங் நடந்து போகணுன்னு நினைக்கிறேன். இவன் காலில் பாருங்கள் எவ்வளோ மீன் இருக்குது. இல்லைங்க, ஜூம் பண்ணுறேன். இங்கே பாருங்க எவ்வளோ மீன் கடிச்சிட்டு இருக்கு பார்த்தீங்களா. அப்படியே கொஞ்சம் இந்த ஸ்டெப்ஸில் இப்படி மேலே ஏறி வந்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்விம்மிங் பூல் மாதிரி இங்கே ஒரு இடம் இருக்குது பார்த்தீங்களா குளிக்கிறதுக்கு. இங்கே பாருங்கள், இந்த வேர்லேயே ஒருத்தர் ஏறிட்டு போகிறாருங்க மேலே. இங்கே பாருங்கள், பேர் கில்ஸ் மாதிரி ஒருத்தர் போயிட்டுருக்காரு.